ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்ம 9 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ கன் பவுடர் எடுத்துட்டு ஹூ ஃபேமிலியோட மேன்ஷனோட கதவை தவிர்த்து கட்டியிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா லீடர் இருக்கான்ல, அவனுக்கு அல்ல விட்டுடுச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க, என் வீடை என்னடா பண்ணி வச்சேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை, அது ஏன் கல்யாணம், எவ்வளவு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் கல்யாணத்தை தடுப்பேன் அப்படின்னு ஆன்டியா கூப்பிட்டு பேசியிருக்கேன்னு. அதுக்கு லீடரும், உனக்கு எவ்வளவு தைரியம்டா என் வீட்டுக்குள்ளேயே கண்ணை போடுறதுக்குன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், என்னமோ வெய் ஃபேமிலியில இருக்க எல்லாரோட பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணியிருக்கவனுங்க டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியாமே, அது உண்மையான்னு கேட்கறதுக்கு, ஆமா உண்மைதான், நீ இளவரசியை கல்யாணம் பண்ணா இங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணுங்களை டிவோர்ஸ் பண்ணி உன் வீட்டுக்கு வாழா வெட்டியா அனுப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியா மகனே, இரு நான் சொல்ல போறதை இப்ப கவனமா கேட்டுக்கோ. இன்னும் 10 நாள், வெறும் 10 நாளைக்குள்ளாடி இந்த கேபிட்டலுக்கு உங்களோட ஃபேமிலியோட கிரேட் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களுக்கும் மேல அவங்க இங்க வந்தாகணும். ஒருவேளை அவங்க எல்லாரும் இங்க வரல அப்படின்னா நான் ஒரே மாசத்துல 1 லட்சம் புக்கை ரிலீஸ் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறது எதனால, நீங்க எல்லாருமே படிச்சவங்க, உங்களை தவிர வேற யாருக்குமே படிக்க தெரியாது, பொதுமக்களுக்கு படிக்க தெரியாது, நீங்க தான் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே இருக்கீங்க அப்படின்ற ஒரு தலை கணத்துல தானே, அந்த தலை கணத்தை நான் உடைச்சு காட்டுறேன். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி 10 நாளையில கிரேட் லீடர்ஸ் யாரும் இங்க வரல அப்படின்னா பொதுமக்களுக்கு ஃப்ரீயாவே நான் 1 லட்சம் புக்கை கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்க மட்டும் படிச்சவங்களா இருக்க மாட்டீங்க, பொதுமக்களும் படிச்சவங்களா இருப்பாங்க, அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் எழுதுவாங்க. நீங்க மட்டுமே இந்த அரசாங்கத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டோடனே லீடரும், நீ சொல்ற எல்லாத்தையும் நாங்க நம்பிட்டு இருக்கேன், முட்டாளா, உன்னால அது பண்ண முடியுமான்னு கேட்டோடனே ஹீரோவும், எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைமே கிடையாது, கொஞ்சம் தள்ளி போறியா, அந்த லிவிங் ரூம் இருக்குல்ல அதுலயும் ஒரு பாம்பை போட்டு நான் போயிடுறேன், முடிவெடுக்கிறது முடிவெடுக்காதது உங்க இஷ்டம் அப்படின்னு பாம்பை போட்டுட்டாங்க. அந்த இடமே வெடிச்சு சதுரிச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு, வாய மூடா, எனக்கு அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அடுத்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ அரசர் இது எல்லாத்தையுமே அரண்மனையில இருந்து பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அங்கங்க வெடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சோ தளபதி கிட்ட, நீ போய் பாரு, ஒருவேளை இதெல்லாம் ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, நீ அப்படியே அமைதியா வந்துரு, போகும்போது மாறு வேஷம் போட்டு போ, வேற யாராச்சும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணு, ஆனா ஹீரோனா நீ எதுவுமே பண்ணாம திரும்பி வந்துரு அப்படின்றாங்க. தளபதிக்கு என்னடா இவரு ஹீரோக்கு மட்டும் பெர்மிஷன் மேல பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காருன்னு இருக்கு. அரசருக்கு, அப்பாடா என்னால பண்ண முடியாத விஷயங்களை ஹீரோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ அடுத்த வீட்டுக்கு போயாச்சு, அங்கேயும் கதை உடைச்சாச்சு, அங்க இருக்கவனுங்களையும் மிரட்டுறாங்க. ஆனா அங்க இருக்க லீடர் பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா, அவங்களோட ஒய்ஃப் பின்னாடி. அதை பார்த்துட்டு ஹீரோ, எங்க வீட்டு பொண்ணுங்களை டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப் பின்னாடி தானே போய் ஒளிஞ்சிருக்க, நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் கோலை கிடையாதுன்னு ஹீரோவும், நான் திரும்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அங்க சொன்னதான் இங்கேயும் சொல்றேன், 10 நாளைக்குள்ளாடி பெரிய லீடர்ஸ் எல்லாரும் இங்க வரல அப்படின்னா நான் புக்கை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அங்க சொன்ன அதே த்ரெட்டை இங்கேயும் சொல்லிட்டு, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கதாண்டா செய்வேன், அடுத்த வீட்டை பார்த்து போங்கடா அப்படின்னு ஒவ்வொரு வீடையா அடிச்சு உடைச்சு என்ன உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியா இந்த வெய் கிளான் இருக்குல்ல, ஹீரோட கிளான், அந்த லீடர் வீட்டுக்குமே ஹீரோ வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே வெயிலிடரும், டே அவன் கதவை உடைக்கிறதுக்கு முன்னாடி கதவை திறங்கடான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து அங்க பாம்பு போட்டு கதவை உடைச்சிடுறாங்க. வெயிலிடரும், உனக்கு அறிவே இல்லையாடா, இது நம்ம கிளான், உன்னோட ஃபேமிலிக்கு நீ இதுதான் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோவும், நான் ஒன்னும் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணேன், இப்ப நான் உங்க வீட்டு கதவை உடைக்கல அப்படின்னா நான் யார் வீட்டு கதவை உடைச்சேனோ அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. இப்போ உங்க வீட்டு கதவை நான் உடைச்சதுனால யாரும் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு வருவாங்க. அதனாலதான், அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான ரிப்பேர் காசை நான் ஆன்டி கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனா வெயிலீடர் பயங்கரமா ஹீரோவை போட்டு திட்டி கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேற எல்லா கிளான் லீடர்ஸும் உட்கார்ந்துட்டு கதவை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த வெய் கிளான் லீடர் இருக்காரே அவர்கிட்ட போய் பேசி உண்டு இல்லைன்னு ஹீரோ பண்ண போகணும்னு சொன்ன உடனே அங்க இருந்து வேலைக்காரங்க வந்துட்டு அவரு வீட்டு கதவுமே அவன் உடைச்சிட்டான்னு இவங்க எல்லாருக்கும், ஐயோ அவன் அவங்களையும் விட்டு வைக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டு கதவெல்லாம் சரி பண்ணுங்க, நம்ம அரசருக்கு மட்டும்தான் லெட்டர் எழுத முடியும், அரசருக்கு லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு எல்லாருமே ஹீரோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி அரசருக்கு லெட்டர் அனுப்புனாங்க. இந்த பக்கம் அரசருக்கு ஹீரோ தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே படிக்காம அப்படியே தள்ளியே வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அரசி கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அரசியும் ஹீரோ ஏதோ பிளானோடி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டு தலைவர்கள் எல்லாரையுமே எதுக்காக அவன் வர சொல்றான் நீங்க நினைக்கிறீங்கன்னு அரசரும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ என்ன பண்றது அப்படின்றதோ அவனை கூப்பிட்டு பேசினாதான் தெரியும், ஆனா அவன் வருவானான்றதுதான் தெரியலையேன்னு அரசியும், நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, கம்ப்ளைண்ட்
ஹீரோ மேல வந்திருக்கு, அவன் வெடிகுண்டை யூஸ் பண்ணியிருக்கான்னு, அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு அரசரும் வேற என்ன, ஜெயிலுக்கு தான் அனுப்ப போறேன், ஆல்ரெடி அவன் தான் ஜெயில வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதனால பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நாளைக்கு உள்ள வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடலான்னு. ஸோ ஹீரோக்கு எவ்வளோ அசதியா போயிடுச்சு பாத்தீங்களா, ஜெயிலுக்குள்ளேயே வீடை உருவாக்குனதுனால. இந்த பக்கம் ஆன்டி ஹீரோவோட காதை பிடிச்சு திருகி ஒரே திட்டு, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ வேற எல்லார் வீட்டு கதவையும் உடைச்ச, பரவாயில்ல நம்ம ஃபேமிலி வீட்டு கதவையும் உடைச்சிட்டியான்னு. ஹீரோவும் நான் அப்படி உடைச்சதுனால தானே வேற எல்லாரும் போய் அங்கே சண்டை போடல, நான் தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் நம்ம வெய் ஃபேமிலியோட பொண்ணுங்க எல்லாரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு புள்ளி பண்ணலாம் நினைச்சாங்களா, அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். எல்லாரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, இன்னும் 10 நாளையில எல்லாரும் வந்து என் காலை கீழே வந்து விழுவாங்க பாருங்க. என் கல்யாணத்தை நிறுத்த பார்த்தானுங்க, இவனுங்க எல்லாரும் சப்போர்ட்லயே என் கல்யாணம் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி பண்றேன்னு. ஆன்ட்டியும் என்னமோ சொல்றப்போ இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஜெயிலுக்கு போறேன்னு. ஆன்ட்டியும் ஜெயிலுக்கான்னு கேட்க, ஆமா எல்லாரும் கதவை உடைச்சல, அதனால எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம், என் மாமனார் இருக்காரு ஜெயிலுக்குள்ள கொஞ்ச நாள் போயிட்டு வான்னு சொன்னாரு, அதனால போறேன்னு ஜாலியா ஜெயிலுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் எல்லா லீடர்ஸ்க்குமே ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவன் ஜெயிலுக்கு போனா மட்டும் பத்தாது, நம்ம அரசரை ஆட்டி படைக்கணும் அப்படின்னா இளவரசி அவன் கல்யாணம் பண்ணாம தடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அவனோட மார்க்யூ டைட்டில் இருக்குல்ல அதை பிடுங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கேட்கறான், அவனோட மார்க்யூ டைட்டில் பிடுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், 10 நாளுக்குள்ளாடி பெரிய லீடர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கானே, அதுக்கு என்ன பண்ண போறது, இப்போ அவங்கள வேண்டான்னு சொல்லவா, என்ன பண்ணணும்னு கேட்க இந்த ஹூ லீடர் சொல்றான், வேண்டாம் எல்லாரையுமே வர சொல்லுவோம், ஒருவேளை அவன் ஏதாவது லூசுத்தனமா ஏதாவது பிளான் வச்சிருந்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்றது, பெரிய லீடர்ஸ் எல்லாரும் அதுக்கப்புறமா நம்மள பொழந்து கட்டிடுவாங்க, அவங்க எல்லாரும் வரட்டும், அவங்க எல்லாரும் இவனை டீல் பண்ணிக்கட்டும் அப்படின்னு ஹீரோ டைம் கொடுத்த மாதிரியே 10 நாளைக்குள்ளாடி பெரிய லீடர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் வர சொல்றானுங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிட்டு ஹீரோ ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ நீ ஜெயிலுக்குள்ள இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோவும் இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, ஒன்னு யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கேட்க, இல்ல உன்னை இப்படி ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாங்களே, அதான் எனக்கு ரொம்ப கோவமா வருது, அப்பா மட்டும் உன்னை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அம்மா கூட சேர்ந்து நான் ஒரு போராட்டத்தை நடத்தி உன்னை ரிலீஸ் பண்ண வச்சிருவேன்னு. ஹீரோவும் அட பைத்தியக்காரி, இதை நினைச்சா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நம்மளோட கல்யாணத்தை பத்தி கவலைப்படு, இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை வச்சு அவங்க எல்லாரையும் நான் அடிப்பணிய வச்சிருவேன்னு. இந்த பக்கம் அரசர்கிட்ட மந்திரிமார்கள் எல்லாருமே போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி எல்லார் வீட்டையும் போயிட்டு இடிச்சு தள்ளிட்டு இருக்கான், இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு அரசர் சொல்றாங்க. இது எல்லாமே பிரைவேட் விஷயம், ஹீரோக்கும் உங்களுக்கும் அரசாங்கத்து ரீதியா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இது உங்களோட பர்சனல் ப்ராப்ளம், இதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் சொல்ல முடியும், அவனை எப்படி நான் பனிஷ் பண்ண முடியும்னு கேட்கறதுக்கு, அப்படியா நீங்க ஹீரோவை பனிஷ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட அவன் மருமகனா மாற போறான் அப்படின்றதுனால தானே, சோ உங்களுக்கு எங்க மேல கவலை இல்லை, அதனால நாங்க எங்க இனி வேலை பார்க்க போறது கிடையாது, ஒன்லி அவன் ஜெயிலுக்குள்ள பெர்மனண்டா இருக்கணும், இல்லைன்னா நாங்க வேலையை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஸ்காலர்ஷிப்பை, அதாவது வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அரசர்கிட்ட சொல்றாங்க, இவங்க யாரும் இல்லை அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ரன் ஆகுறதே ரொம்ப பெரிய கஷ்டம், நமக்கு அவங்களோட ஹெல்ப் தேவை, அதனால நீங்க இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு. அரசருக்குமே இந்த நாட்டை எப்படி நடத்துறது, எந்த ஒரு பதவியிலையுமே ஆள் இல்லை அப்படின்னா நாடு எப்படி ரன் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் பேசலாம் அப்படின்னு போறாங்களா. அவங்க 2 பேருமே என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு அரசர் நடந்த விஷயங்களை சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றாங்க. ஹீரோயின் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எங்களுக்குமே அவங்கள மாமனார் மாமியார்னு கூப்பிடும் போது கொஞ்சம் பழகி போயிடுச்சு, எங்களுக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோயினும் அப்பா இதெல்லாம் நடக்கவே கூடாதுப்பா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன் என்ன ஒய்ஃப்னு சொல்லும் போது எனக்கு பெருசா தோணவே இல்லை, ஆனா இப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட மனசே வலிக்குதுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு. அதுக்கு அரசரும் நான் என்னமா பண்றது, இது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கேன்னு. ஹீரோயினும் அப்படிலாம் கிடையாது, ஹீரோ நினைச்சான் அப்படின்னா அவனால எதை வேணாலும் சரி பண்ண முடியும், அவன்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான்னு. அரசரும் உண்மையா சொல்றியா, என்ன பிளான்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன்கிட்ட கண்டிப்பா ஒரு பிளான் இருக்கும், நான் அவன்கிட்டே போய் கேட்கிறேன்னு. அரசரும் இல்ல வேண்டாம் நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்ல, அரசியும் பரவாயில்ல இருக்கட்டும் அவளை விடுங்க, எனக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணி ஏங்கி அழுது இந்த மாதிரி கவர்மெண்ட்ல எல்லாருமே நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்காக போராட்டமே நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே ஹீரோக்கு கோந்துருச்சு. அவங்க எல்லாரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, இப்ப என்ன விட்டா அவனுங்க எல்லாரையுமே நான் கொலை பண்ணிடுவேன், என்கிட்ட என்ன வழியில நினைச்சிட்டு இருக்கானுங்களா, எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறது யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, அவனுங்க எல்லாரையும் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ அரசர்கிட்ட போயிட்டு இன்னும் 2-3 நாளையில என்ன ரிலீஸ் மட்டும் பண்ண சொல்லு, அவனுங்க எல்லாரையுமே டீல் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. ஹீரோயினும் என்னதுன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், என்ன ரிலீஸ் மட்டும் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை அரசர்கிட்ட சொன்னோடனே அரசரும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க.
ஆனா அரசருக்கு ஒரு டவுட், அவன் நிஜமாவே பண்ணுவானா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய பிளான் என்னன்னு கேட்கறதுக்கு எல்லாமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், நம்ம மட்டும் செய்யுங்கன்னு. ஸோ அரசரை நம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ வெளியில வந்தாச்சு. மந்திரிமார்கள் எல்லாரும் திரும்பவும் ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரசர் இன்னும் 10 நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் ஹீரோ, அதனால நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு யாருக்குமே பதில் சொல்லாம இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஜெராக்ஸ் மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புக்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்ச்சிக்கு ஹீரோ இப்படி சாப்பிடாம கொள்ளாம வேலை பார்த்துட்டே இருக்கானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் கிளானோட பெரிய தலைவர்கள் எல்லாரும் வராங்க. ஹூ ஃபேமிலியோட தலைவரும் வராங்க. அவங்க வந்துட்டு யாரா அவன் ஹீரோ நம்மளையே இந்த மாதிரி எதிர்த்து பேசுறான் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ லீடர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு பெரிய தலைவரும் அப்படியெல்லாம் அவனை விட்டுற முடியாது, அவனை அடிச்சு நொறுக்கி அரசரே எங்களுக்கு கீழே தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அதனால அவன் எங்க கூப்பிட்டு விட்டுருக்கானோ அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு 10 நாள் கழிச்சு போறாங்க. அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோவை காணவே காணும். என்னடா இவன் நம்ம எல்லாரையுமே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வெய்யோட லீடர் வராங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துடுவான். இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிட்ற எல்லாத்துக்குமே நானே பில்லு பே பண்ணிடுறேன்னு. எல்லாரும் பில்லு மட்டும் பே பண்ணா பத்தாது, ஹீரோ இருக்கானே அவனை எப்படி நீங்க வளர விட்டீங்க, அவன் எப்படி எங்க எல்லாரையுமே எதிர்த்து நிக்கலாம், எங்களுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னு. அதுக்கு வெய் லீடரும் எனக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுலாம் தெரியல, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவனோட உயிரை மட்டும் விட்டு வைங்க, மத்தபடி நீங்க அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ எல்லா லீடர்ஸும் அவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோட உயிரை தவிர வேற என்ன வேணாலும் பண்ணலாம்னு அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவை இவங்க எல்லாரும் என்ன பண்ண காத்துட்டு இருக்க போறாங்க. நம்ம ஹீரோ சும்மா விடுவாங்களா? அவங்க தான் இவங்களோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவாங்களே. ஸோ அவங்களோட பிளான் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.